ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல். ஓகே, electric field E due to an electric dipole at a general point r comma theta. ஸோ ஆர் கமா டீட்டான்ற ஒரு பாயிண்டில் நான் என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியலுக்கு செப்பரேட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆர் அண்ட் டீட்டான்றது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். இந்த இடத்துல we need to find. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நம்மளோட ஏம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். this is minus q, this is plus q. இப்போ இது வந்து என்ன லைன் சொல்லுவோம், இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல். இது பேர் ஈக்குவட்டோரியல் லைன், கரெக்டாக? திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல் லைன், திஸ் இஸ் ஆக்சியல் லைன். ஆனால் எனக்கு வந்து இந்த ரெண்டு லைன்ஸில் நமக்கு தெரியும் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது. இஃப் ஐ கிவ் யூ சம் அதர் பாயிண்ட், சம் ரேண்டம் பாயிண்ட், ஓகே, இந்த இடத்துல ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் எப்படி பண்ணுவீங்க? ரேண்டமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே ஃபீல்டு கேட்டானா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, சென்டர்லேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு ஐ எம் கோயிங் டு ட்ரா வெக்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் பிக்கும் சென்டர் ஆஃப் த டைபோலுக்கும் டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஆர் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஓ அண்ட் பி. center O and point P, correcta? So this is R. இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் theta. Theta is the angle measured from positive x-axis. Angle measured from positive x-axis, okay, from plus q side. plus q side ல இருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், not in the minus q side, plus q side ல இருந்து. சரி, this is our theta. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஜென்ரல் பாயிண்டில் நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது ரிசல்டன்ட் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ட் ஃபீல்டு. This is your resultant field making an angle alpha with this line. இப்போ கவனிங்க, சென்டரில் இருந்து இந்த பாயிண்ட் பியில் நான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஃபீல்டு என்ன சொல்கிறான்னா, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் த ஆர் லைன். ஆரோட லைன் இருக்கு இல்லையா, அந்த ஆர் லைனுக்கும் இ வெக்டாருக்கும் திஸ் இஸ் த ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா. ஜென்ரலாக நான் உங்களுக்கு டு பி ஆனஸ்ட், நம்ம ஏற்கனவே இதை வந்து நம்ம படிச்சிருக்கோம். சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் பியில் ஆர் கேப் என்னவாக இருக்கும், ஆர் வெக்டரோட டைரக்ஷன் என்னது, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு வரைகிறது இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ சென்டர் தான் நம்மளுக்கு ஆரிஜின்னா, திஸ் இஸ் ஆர் கேப், ரைட்? ஆர் இன்ட்டு ஆர் கேப், பொசிஷன் வெக்டார். சரி, இப்போது ஆர் கேப்புக்கும் இ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது, ஆல்ஃபா. சரி, ஆல்ஃபா இஸ் ஆங்கிள் பிட்வீன் theta is the angle measured from the positive x-axis to r vector. to r vector. Okay, r vector இருக்கு இல்லையா, அந்த இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஸோ பட் alpha is the angle between resultant field and r vector. That is, r vector is nothing but r cap இல்லையா. So angle between e vector and alpha.
ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். see not to be let's once again I will come direct. நம்ம என்ன ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். E வெக்டாரோட மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபீல்டோட மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா 1/4 pi epsilon naught p by r power 3 root of இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டீட்டான்றது யாரோட ஆங்கிள்? ப்ளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஆர் வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது? டீட்டா. டீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் உள்ள ரிலேஷனும் என்ன வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா tan alpha is equal to 1/2 tan theta. இந்த ரெண்டு ரிலேஷனை ப்ரூவ் பண்ணணும் நம்ம. புரியுதா? ரைட், இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமாக போட்டுடலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ப்ரூஃப் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ப்ரூஃப் பாருங்கள். பட் என்சிஆர்டியில் சம்டைம் கேட்டானா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லைனா நீட் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூ நீட் டு நோ ஹவு டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, அதுதான் பாயிண்ட்டு. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ரைட், ஸோ என்ன கொடுத்துருக்கான் இதில்? ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் E vector டியூ டு அ டைபோல். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்னிடியூட் ஆஃப் E vector கண்டுபிடிக்கணும் டியூ டு அ டைபோல். அந்த டைபோலோட டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டான். இதான் டைபோல் எடுத்துக்கிட்டோன்னா டைபோல் மொமெண்ட் P வெக்டார் இல்லையா? இது நம்மளோட சென்டரு. ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 10⁻⁸ cmன்னு கொடுத்துருக்காங்க. அது சென்டிமீட்டர் கிடையாது, கூலும் மீட்டர். அட் அ பாயிண்ட், ஸோ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் அட் அ பாயிண்ட் distance 1 meter from the center. When the line joining 1 meter from the centerலேருந்து 1 meter தள்ளி இருக்கு. When line joining point of when the line joining the point to the center of dipole, அதாவது when line joining the pointன்றது எந்த பாயிண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கும் when the line joining the point to the center of the dipole, when the line joining the point to the center of the dipole makes an angle 60 degree with the dipole. Okay, when the line joining the point P to the center of the dipole makes an angle 60 degree. center of the dipoleக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதான்? 60 degree it is been making with the dipole axis அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 60 degree it makes. ஓகே, பாயிண்ட் P இந்த லென்த் உங்களுக்கு என்னது? this length is 1 meter. இதோ 1 meter distance 1 meterன்னு கொடுத்துருக்கான். this is the distance 1 meter. கரெக்டா? ஓகே, ஸோ இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டைரக்ட் ஃபார்முலா, ரைட்? ஸோ E is equal to E is equal to +1. ஸோ டைரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 × 10⁻⁹. இது க்யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தான்? க்யூவோட வேல்யூ இது கிவன் டைபோல் மூமெண்ட்டை தான் கொடுத்துருந்தான் டைரெக்டாக. ஸோ 3 × 10⁻⁸ டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்னது? 1 மீட்டர் ரூட் ஆஃப் 3 cos 60 + 1. வாட் இஸ் cos 60? 1/2. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 you will get. So 9 × 3 root of what? இது 1/3. So you will get the same answer, 1/4 + 1. ஓகே, ஸோ ஃபைனலாக நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3/4. ஸோ 27 × 10
right? Seven by 4. So you will get answer as around 357 Newton per Coulomb you are getting. So this is the answer you are getting. Okay, so we did one problem based on this. Okay, next we are going what to the proof of these formulas. So நம்ம வந்து proof of this formula பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். See, ஒரு ஷார்ட் ரீகால் பண்ணிடுறோம் உங்களுக்கு. நம்மளோட டைபோல் இன் ஈக்குவட்டோரியல் லைனில் நான் ஏதாவது ஒரு பாயிண்டில் நான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அது எந்த டைரக்ஷனில் இருக்கும் நம்மளுக்கு? The resultant field will be in the direction of this one. அதே வந்து if I want to find somewhere here, இப்போ இந்த பாயிண்ட் பியில் எனக்கு ஃபீல்டு தெரியணும்னா ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கோம். டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் க்ளோசர் டு பி. ஸோ பி வந்து டாமினேட்டட் பை பாயிண்ட் பியில் ஃபீல்டு இஸ் டாமினேட்டட் பை ப்ளஸ் கியூ, ரைட்டா? சரி, இப்போது இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கவனிங்க, டெரிவேஷன் we are going to see. This is minus q. This is minus q. இது வந்து plus q இல்லையா? ஸோ ஜென்ரலாக டைபோல் மொமெண்ட்ன்றது வந்து மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ பார்த்துருக்கிறது தான் என்னது நம்மளோட டைபோல் மொமெண்ட். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பி, let the point be here. இது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல். இது சென்டர் ஆஃப் த டைபோலில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து r distance we are away and it is making an angle of theta. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பி வெக்டார்ன்றது மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு பிரேக் திஸ் இன்டு காம்பனன்ட்ஸ். ஓகே, எப்படி நம்ம காம்பனண்ட்டாக இதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் இங்கே பிரேக் பண்ணி கீழே காட்டுறேன் பாருங்கள். இப்போ மைனஸ் கியூ வந்து இப்படி இருக்கா, நார்மல் பி வெக்டார் இஸ் லைக் திஸ். இப்போ நான் வந்து இந்த டைரக்ஷன் வந்து தீட்டா, அதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள டைரக்ஷன் என்னது? திஸ் ஒன். அதாவது என்னோட பி வெக்டாரை வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். See, this is my p vector, கரெக்டா? This is my theta. This is my p vector. இந்த p வெக்டார் வந்து நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறேன். இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் வந்து என்னென்னா p cos theta. இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் என்னென்னா p sin theta. புரியுதா? இது வந்து p cos theta, இது வந்து p sin theta. அதாவது நம்ம ஒரு டைபோல் மொமெண்ட் p வெக்டார் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கேன், p sin theta அண்ட் p cos theta அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கேன். சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெண்டாக மாற்ற போகிறோம். ஓகே, மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ. இந்த பாயிண்ட் பியில் வந்து ரெண்டு பேர்கிட்ட வந்து கான்ட்ரிபியூஷன் வரப்போகுது. ஓகே, இது வந்து பாயிண்ட் ஓ, இங்கே வந்து ரெண்டு பேர்கிட்ட வந்து கான்ட்ரிபியூஷன் வரப்போகுது. ஒன்று வந்து என்னென்னா p cos theta, இது வந்து ரேடியலி அவே பார்த்துருக்கோம். இது ஐ எம் கோயிங் டு கால் திஸ் ஒன் as E1. அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் which is perpendicular to it called as p sin theta. இதுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து E2. அதாவது E1 they are in the same line. இப்போ மேலே இருக்கிறது தனி, விட்டுருங்க, மேலே இருக்கிறது தனி. இப்போ என்னென்னா E1 is the field,
E1 is field at axial point, at axial line, due to dipole moment, due to dipole moment P cos theta. E1 is a field at axial line due to dipole moment P cos theta. See, P cos theta ன்றது ஒரு டைபோல் இல்லையா, அதோட ஆக்சியல் லைனில் தானே இருக்குது. அதே மாதிரி E2ன்றது என்னது, E2 is field at equatorial line. ஏன்னா P sin theta இப்படி இருக்கா டைபோலு, டைபோல் மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும் P sin theta. இப்போ டைபோல் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் உள்ள லைன் தானே ஈக்குவட்டோரியல் லைனு, அந்த லைனுக்கு இஸ் a field at equatorial line due to dipole moment P sin theta. புரியுதா? E1 and E2 they are two contributions. இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னன்னா E1 and E2 are perpendicular. E1 and E2 are perpendicular to each other. Okay, so இங்கே இருந்து கான்ட்ரிபியூஷன் வந்து E1, இது E2. இங்கே நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான்ப்பா. நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியுதா? வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ, P வெக்டார்ன்ற ஒரு வெக்டாரை ரெண்டு வெக்டாராக பிரித்து எழுதியிருக்கேன் காம்பனன்ஸாக. ஒன்று வந்து P cos theta காம்பனண்ட், ஓகே, நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா P vector is broken into two components. ஒன்று வந்து P cos theta காம்பனண்ட்டு, இன்னொன்று P sin theta அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிட்டோம். அந்த இண்டிவிஜுவல் ஒரு காம்பனண்ட்டோட ஃபீல்டை தான் நான் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கேன் E1 and E2ன்னு. ஓகே, ஸோ ஐடியா புரியுதா இப்போ உங்களுக்கு? இப்போ E1 என்னவாக இருக்கும், நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். E1 என்னவாக இருக்கும், E1 is nothing but ஆக்சியல் லைனில் இருக்குது இல்லையா, ஆக்சியல் லைனில் இருந்தால் ஃபீல்டு என்னவாக வரும் நம்மளுக்கு? ஜென்ரலாக 2P, ஜென்ரல் ஃபார்முலா என்னது, K 2P by R power 3 தானே ஃபார்முலா. சி, இது வந்து ஆக்சியல் லைனில் இருக்கும்போது நம்ம ஃபார்முலா இது கரெக்டாக? கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு, பேசிக்கலி திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் R. ஓகேவா? ஸோ K 2P R power 3 இது வந்து ஆக்சியல் லைனுக்கு. ஆனால் நம்மளுக்கு இங்கே வெறும் P இல்லை, நம்மளுக்கு இங்கே எங்கே சி ஜென்ரலாக டைபோல் மோமெண்ட் வெறும் P இருந்தால் 2P by R power 3ன்னு போட்டிருக்கேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2P cos thetaன்னு இருக்குது கரெக்டாக? அதனால் திஸ் இஸ் த E1 வேல்யூ. இப்போ E2ன்றது எது, ஈக்குவட்டோரியல் லைனோட கான்ட்ரிபியூஷன், விச் இஸ் நத்திங் பட் வாட், K. ஜென்ரலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், KP by R power 3ன்னு போடுவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன போடணும், P இருக்க இடத்துல P sin theta. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ கான்ட்ரிபியூஷன். ஏன் P sin thetaன்னு போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே டைபோல் மூமெண்ட் வந்து ஈக்குவட்டோரியல் லைனில் P sin theta which is been contributing at this point. புரியுதா? ஸோ திஸ் இஸ் the R distance. ஸோ E1 and E2 they are perpendicular. ஓகே, இதோட ரிசல்டன்ட் ஃபீல்டு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இட் இஸ் கோயிங் டு பி சம்வேர் இயர். இதுதான் என்னோட ரிசல்டன்ட் ஃபீல்டு. இப்போ இந்த டயக்ராமை நான் இப்போ கீழே ட்ரா பண்ண போகிறேன், எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். திஸ் இஸ் E1, இது E2. இதோட ரிசல்டன்ட் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் E. இது பேர் என்னது, ஆல்ஃபா அப்படின்னு நான் கூப்பிட போகிறேன். ஓகே, உங்களுக்கு டயக்ராம் விஷுவலைசேஷனுக்கு வேணும் அப்படின்னா நான் இங்கேயே உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே we drawn the diagram. minus Q plus Q.
ஓகேவா? இது r distance, this is our theta. ஓகே, இப்போ E1 E2 ஓட கான்ட்ரிபியூஷன் யாருன்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ என்னோட ஏம் என்னென்னா, I need to prove tan alpha is equal to 1/2 tan theta ன்னு ப்ரூவ் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று வந்து என்னது, ஈயோட வேல்யூ ப்ரூவ் பண்ணணும், which is kp by r power 3 root of 3 cos theta plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ they are perpendicular. E1 and E2 are perpendicular. So E1 and E vector is nothing but E1 plus E2 perpendicular. ரெண்டு வெக்டார் perpendicularனா அதோட ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? root of E1 square plus E2 square. ஓகே, ஆல்ரெடி நம்ம E1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், E2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம டேரெக்டாக ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன வரும்? see, ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஃபார் சிம்பிளிசிட்டி, ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு அடுத்து என்ன வரும்? ஸோ k 2p cos theta divided by r power 3 whole square ப்ளஸ் என்ன வரும்? kp sin theta by r power 3 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? எதெல்லாம் காமனாக நான் வெளில எடுக்கலாம்? kp by r power 3 காமனாக எடுக்கலாமா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு? ரூட் ஆஃப் வெயிட் எனக்கு வந்து ரூட் இல்லை, ஸோ வாட் ஐ எம் ஹேவிங் இஸ் 3 cos theta plus 1. கரெக்டாக? இங்கே இ ஸ்கொயர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் ரூட்டு போட்டால் எனக்கு என்ன வரும்? வெயிட் சரி, எனக்கு என்ன வருதுன்னா 4 cos theta plus sin thetaன்னு வரும். இதை நான் அடுத்து என்ன எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? இப்போ sin theta plus cos theta என்னது நம்மளுக்கு? sin theta plus cos theta is nothing but 1. கரெக்டாக? ஸோ அதுபடி நான் அதை இங்கே அப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? r power 3. ஸோ 3 cos theta, ஏன்னா sin theta plus cos theta it is 1. ஸோ I am getting this expression. இப்போ எனக்கு இங்கே எனக்கு ஒரு ஸ்கொயர் வரும். இப்போ நான் வந்து ரூட் எடுக்கிறேன். எனக்கு என்ன வரும்? kp by r power 3 cos. கரெக்டாக? இதுதானே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி we have proved. So this is the magnitude of electric field, resultant field. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம மேக்னிடியூடை ப்ரூவ் பண்ணிட்டோம். we have just actually proved. ஆனால் நம்ம இன்னொன்று ப்ரூவ் பண்ணணும்ல, என்னது அது? tan alpha is equal to 1/2 tan theta. இங்கேருந்து பார்த்தோன்னே E வெக்டாரை வந்து ரெண்டு காம்பனண்ட்டான பர்பெண்டிகுலர் காம்பனண்ட்ஸாக பிரித்து எழுதணும்னா, ஸோ E1ன்றது என்னது? E sin alphaவா? காம்பனண்ட் ஸ்பில்ட்டிங் தானே. E2 is nothing but E cos alpha. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ போடுறேன். எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னா, E1 என்ன வந்துடுச்சுது? E sin alpha and E2 is what? E cos alpha. இது ரேஷியோ போட்டிங்கன்னா E போயிடும். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? this is tan alpha அப்படின்னு சொல்லலாம். ஸோ tan alpha is equal to E1. E1 என்ன வரும் நம்மளுக்கு? E1 வந்து 2p cos theta, அதாவது k2p divided by r power 3 divided by E2 என்ன வரும் நம்மளுக்கு? kp sin theta divided by r power 3 we will have. இது கேன்சல் ஆச்சுன்னா, மேலே நியூமரேட்டருக்கு போய் கேன்சல் ஆச்சு அப்படின்னா we are left with what? 1/2 tan theta அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலாக வரும். ஸோ திஸ் இஸ் த டெரிவேஷன்ஸ் ஃபார் வாட்? திஸ் எக்ஸ்பிரஷன். இந்த டெரிவேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரே ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இப்போ டிரைவ் ஆச்சு அப்படின்னா, -q + q at point P at a distance r making an angle at theta with the dipole moment. ஓகே, ஸோ இதோட ஃபீல்டு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? kp by r power 3
3 cos square theta plus 1 whole power 1 by 2. This is the expression. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த இதை வச்சு நம்ம ஆக்சியல் லைனில் என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆக்சியல் லைன்ன்றது என்னது நம்மளுக்கு? this is minus q, this is plus q. ஸோ சென்டர்லேருந்து தான் நான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், ஆறுன்ற ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, this is my point P. ஓகே, ஸோ வாட் இஸ் த theta வேல்யூ here? ஆக்சியல் லைனில் thetaவோட வேல்யூ என்னது? theta is 0. ஓகே, theta is 0 here. ஆரோட வேல்யூ r தான். ஸோ என்ன வரும்? kp by r power 3. You will get 3 cos 0 plus 1 whole power 1 by 2. So kp by r power 3, you will have 4 plus, ஏன்னா cos 0 is 1. அப்படி பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு 2 kp by r power 3 வரும், which is nothing but what? Which is nothing but electric field due to in the axial line. இதை நம்ம ஈக்குவட்டோரியலுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, இந்த ஃபார்முலா ஒரு ஜென்ரலான ஃபார்முலா, இதை வச்சு ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் எனி ஆர் அண்ட் டீட்டாக்கு யூ கேன் ஃபைன். ஸோ இப்போ இதே ஈக்குவட்டோரியல் லைனுக்கு என்ன வரும்? ஈக்குவட்டோரியல் லைனுன்றது டீட்டா என்னவாக இருக்கணும்? 5/2. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் q, this is our axial line. இந்த இடத்துல இந்த இடத்துல பாயிண்ட் P, இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? this is r value from the center making an angle of 5/2. so what will be the value? kp by r power 3 2 cos square 5/2 plus 1 பண்ணா என்ன வரும்? kp by r power 3. What is cos 5/2? 5/2 is nothing but 0 plus 1. So நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது? e plus kp by r power 3 1 வரும், which is the electric field in the equatorial line. ரைட்டா? ஸோ இதால் நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடியுது? ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ இதுதான்ப்பா இந்த இதுக்கான ப்ரூஃபு. ஓகே, we will meet in the next topic. ஓகே, until then உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். என்ன வீடியோ, என்ன டாபிக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அடுத்து அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். we will discuss. Okay, bye.